ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கும் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து பார்க்க போகிறோங்க. ஆனால் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டியில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப குயிக்காக பார்த்துடலாம். ஸோ எப்பவும் போல் நிஃப்டி வந்து இந்த டைமும் நம்மளை ரொம்ப கடுப்பேற்றிட்டாங்க. நம்ம எப்போல்லாம் ட்ரேடிங்க்கு கொஞ்சம் கேப் விடுறோமோ ஸோ அப்போலாம் ரொம்ப சூப்பராக எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் பயங்கரமான மூவ்ஸ்லாம் நம்ம லெவல்ஸ்லேருந்து ரொம்ப பக்காவாக வரும். ஸோ இது எப்படி தான் நடக்குதுன்னு தெரில. ஒவ்வொரு டைமும் நடந்துகிட்ருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்கும் இந்த வீக்கும் நிறைய டீசெண்டான மூவ்ஸ் வந்து கொடுத்துருச்சுங்க. ஸோ ஆனால் நம்ம தான் அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சரி பரவாயில்ல. ஸோ இது எல்லாமே நான் ஒரு சைக்காலஜிக்கல் ரீசனுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். ஆனால் டைமே கிடைக்கலங்க. ஸோ கூடிய சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேரும் நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. ஒரு 8000க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க. ஆனால் 1000 வியூஸ் வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடனே அந்த பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதேதோ சேனலுக்குலாம் நீங்கள் வந்து பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களை லைஃப்பில் எல்லாரையும் மேலே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுலேயும் நிறைய பேரை மிஸ்லீட் பண்ணாமல் ஒரு நல்ல வழியில் கொண்டு போகணும் மக்கள் எல்லாரையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கும் நீங்கள் வந்து இந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இன்றைக்கி பாருங்கள், நிஃப்டி ஸ்பாட்லேயே நம்ம ஜோன் வந்து இருந்துச்சு, சிபிஆர் இருந்துச்சு. சிபிஆர் கூட டைனமிக் ஜோன்ஸும் இருந்துச்சு. ஆனால் டைனமிக் ஜோன்ஸில் சரியாக படலை. ஸோ இங்கேருந்து ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி சூப்பராக ஏற்றிட்டாங்க. ஸோ ஸ்பாட்டில் மட்டும் இல்லைங்க, ஃபியூச்சர்ஸ்லேயும் இருந்துச்சு. ஸோ எப்போவுமே சிபிஆர் மேலே ஒரு டீசெண்டான கேப் அப் ஆகி ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபால் ஆச்சுன்னா கண்டிப்பாக சிபிஆர்லேருந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தாங்க சூப்பராக ஏற்றிட்டாங்க. ஆனால் சிபிஆர்லேருந்து ஏறுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரகிள் ஆச்சு பாருங்கள். ஸோ அதுக்கும் ஒரு ரீசன் வந்து இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல மந்த்லி ஜோனும் இருந்துச்சு. ஸோ நேற்று வந்து அந்த மந்த்லி ஜோனை உடச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போக பார்த்தா ஆனால் போக முடியல, திருப்பி இழுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கும் அந்த லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ண வைக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் பக்கம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை விட்டு வெளியில் வந்த உடனே பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரேக் அவுட்னு. இந்த கேண்டில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே உள்ள ஷார்ட் செல்லர்ஸோட எஸ்எல்லாம் ஹிட் ஆனதுனால தான் இந்த அப் மூவ் வந்து வந்திருக்கும் அப்படின்னு. எப்பவுமே இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டில் வந்தாலே பையிங் ப்ரெஷர்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஏதாவது 1-2 தான் பையிங் ப்ரெஷராக இருக்கும். ஸோ ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் இந்த ஷார்ட் செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் பண்ணுறதுனால ஒரு ஷார்ட் கவரிங் வரும். ஸோ அதனாலேயும் இந்த மாதிரி ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வந்து வரலாம். ஸோ அதனால் எப்போவுமே பெரிய க்ரீன் கேண்டில் வந்துச்சுன்னா அதுக்கு பையிங் ப்ரெஷர் மட்டும்தான் ரீசனாக இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணாதீங்க. ஸோ மேலே நல்லா ஏறிட்டு இருந்தவன் எங்கே வர போவான்? சிபிஆர்லேருந்து ஏறிச்சுன்னா கண்டிப்பாக இந்த டைனமிக் ஜோன்ஸை மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து ரீச் பண்ண வச்சிருவான். ஸோ இங்கேயும் ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸில் சேம் டைமில் வந்து டச் பண்ணாங்க. ஆனால் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆக முடியல. ஸோ இங்கேருந்து ஏன் ரிவர்ஸ் ஆக முடியல, பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் வந்து இருக்குங்க. ஸோ அதுக்கெலாம் நீங்கள் இன்னும் நிறைய சார்ட்ஸ்லாம் பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் தான் நம்மளோட மெத்தடில் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்துல நாங்கள் வந்து ரிவர்சலுக்கு ட்ரை பண்ணாமல் பிரேக் அவுட்டுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ ஆனால் இன்றைக்கி அப்படி வெயிட் பண்ணி பிரேக் அவுட்டுக்கு ட்ரை பண்ணியிருந்தாலும் ஒரு பெரிய ட்ராப் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜோனில் பிரேக் அவுட் வந்து ட்ரை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ ஏன்னா மேலேயே ஒரு ரொம்ப குரூஷியலான லெவல் வந்து இருக்குது. ஸோ வீக்லி சிபிஆரோட சேர்ந்து நேத்திக்குள்ள வெர்ஜின் சிபிஆரும் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி இந்த வீக்லி சிபிஆர் மேலேயே நேற்றுக்குள்ள டெய்லி சிபிஆர் வந்து கோயின்சைடாக இருக்குங்க. அதனால் அந்த டெய்லி சிபிஆரே தெரியல. ஸோ அங்கே வந்து நேற்று கேண்டில்ஸ் படவே இல்லை. ஸோ அதனால் அதை ஒரு வெர்ஜின் சிபிஆராக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ வெர்ஜின் சிபிஆர் மட்டும் இல்லாமல் அது வந்து வீக்லி சிபிஆர் கூடயே கோயின்சைடாக இருக்கும்போது அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வெர்ஜின் சிபிஆர்னா யூஸ்வலி ஒரு 5 to 10 டேஸ்க்குள்ளே வந்து செக் பண்ணுவாங்க ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு. அது எந்த அளவுக்கு சீக்கிரத்தோடுதோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அதுக்கு நெக்ஸ்ட் டேவே தொட்டிருக்கு. அதனால் இதுக்கு வந்து நிறைய பவர் வந்து இருக்குங்க. அதனால தான் இங்கேருந்து எவ்வளோ பெரிய ஃபால்னு பாருங்கள். ஸோ மார்னிங்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுனதை ஒரு 4-5 கேண்டில்லையே ஈஸியாக சோழியை முடிச்சு விட்டாங்க. நம்ம நேற்று மார்னிங்கே ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் இந்த ஜோனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ ஏன்னா வீக்லி சிபிஆரும் டெய்லி சிபிஆரும் சேர்ந்து இருக்குது. இந்த வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒன்ஸ் வருவான், வந்தனா ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் நான் கண்டிப்பாக இன்றைக்கி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. ஸோ வெட்னஸ்டே நாளைக்கு வந்து வரும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஆனால் இன்றைக்கே வந்துட்டான். ஆனாலும் பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஸோ மெயினாக பேங்க் நிஃப்டி வச்சு ஏற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை எப்படிடா நீ சொல்கிற அப்படின்னா இதை நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ நிஃப்டியில் இன்றைக்கி வெறும் 0.5% தாங்க ஏறி இருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து எவ்வளோ ஏறி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.67% வந்து ஏறி இருக்குங்க. ஸோ எல்லா மேஜரான ஹெவி வெயிட்ஸோட ரிசல்ட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு பேங்க்ஸில். ஸோ அப்புறம் ஏன்டா இவ்வளோ பெரிய மூவ் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்து இருக்கும், கண்டிப்பாக இருக்கணும். ஸோ எப்போவுமே மோஸ்ட்லி நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் சேமாக தான் மூவ் ஆகும். ஸோ என்னைக்காவது இந்த மாதிரி அப்நார்மலாக மூவ் ஆகும். ஸோ அதுக்கெலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரீசன் வந்து இருக்குங்க. இந்த மந்த் எண்ட் க்ளோசிங்கை கொஞ்சம் டீசெண்டாக க்ளோசிங் வந்து வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க.
ஸோ இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான வீடியோங்க. ஸோ ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லேயும் எந்தெந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதில் சொன்ன ஒரு விஷயம் தான் இப்போ வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் செக் பண்ணுங்கள். வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது உங்களுக்கு இன்ட்ராடேக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட ஸ்விங் ட்ரேடுக்கும் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பொசிஷனல் ட்ரேட்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணுனா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்குங்க. ஸோ எப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், அந்த மந்த்லி டைம் ஃப்ரேமில் 20 EMAலேருந்து பவுன்ஸ் ஆக ட்ரை பண்ணும் அப்படின்னு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இங்கே பாருங்கள், லாஸ்ட் டைம் வந்து 4 மாதமாக இங்கேருந்து தான் ஸ்ட்ரகிள் பண்ணி சூப்பராக ஏற்றிருக்காங்க. ஸோ அதனால் இந்த டைமும் கண்டிப்பாக அங்கே வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் மட்டும் ட்ரை பண்ணல. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ்ட்லேயும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 20ல் ட்ரை பண்ணுவாங்க, அப்புறம் 50லேருந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு ட்ரை கொடுத்து திருப்பி க்ளோசிங் வந்து கொஞ்சம் டீசெண்டாக வைக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் இந்த டைம் ஃப்ரேம் முடிகிற டைமில் கண்டிப்பாக கொஞ்சம் அக்ரெசிவாக ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மந்த்லி டைம் ஃப்ரேம் முடியறதுக்கு இன்னும் 3 நாள் தாங்க இருக்குது. ஸோ இன்னையோட சேர்த்தா 4வது நாள். ஆனால் இன்றைக்கி டே வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் நெக்ஸ்ட் 3 days வந்துருக்கு. ஸோ இந்த 4 நாளுக்கு முன்னாடி இருந்தே அவங்க வந்து ட்ரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ட்ரை தான். 1000 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஏற்றிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் செல் ஆஃப் வரும்போது கூட ஒரு 200 பாயிண்ட் பக்கம் தாங்க விழுந்திருக்கு. 802 பாயிண்ட்ஸ் பக்கம் க்ரீனில் தான் க்ளோசிங் வந்து வச்சுருக்காங்க. அதனால் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியில் அந்த ஆஃப்டர்நூன் செல்லிங் ப்ரெஷரும் கம்மியாக தான் இருந்திருக்கு. இன்னும் 3 days தாங்க இருக்குது. நான் வந்து 50,000க்கு மேலேயாவது க்ளோசிங் வைக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ராங் க்ளோசிங்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். ஆனால் 50,000க்கு மேலே வைக்கணும்னா இன்னும் 1100 பாயிண்ட்டுக்கு பக்கம் வந்து இருக்குது. ஸோ 1100 பாயிண்ட்டுங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு 3 நாளில் ஒன்றுமே இல்லை. ஸோ ஆனால் தொலை விடுறாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த 50,000 ஜோனில் ஆல்ரெடி எத்தனை டைம் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். கடந்த 7-8 மாதமாக விக்ஸ் வந்து அது பக்கம் தாங்க சுற்றிட்டே இருக்குது. ஸோ லாஸ்ட் மந்த் மட்டும்தான் அதில் வந்து டச் ஆகலை. ஸோ அதுக்கு முன்னாடி எத்தனை டைம் வந்து விக்ஸ் அங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த 50,000 to ஒரு 50,500 ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஜோனில். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தாங்க இன்னும் ரொம்ப தெளிவாக புரியும். ஸோ இதனால தான் நான் 50,000க்கு மேலே தான் க்ளோசிங் வச்சேன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். ஸோ ஆனால் அந்தளவுக்கு போகலனாலும் பரவாயில்லைங்க. இன்னும் ஒரு 400-500 பாயிண்ட்டுக்கு மேலே கொஞ்சம் க்ளோசிங் வச்சா கூட இப்போ ஓகேங்கிற அளவுக்கு எனக்கு வந்து தோணுது. ஸோ இன்னும் 3 daysல என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் போய் செக் பண்ணுங்கள், நம்மளோட கோர்ஸ் ஃபீயோட நியூ ரேட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இங்கே வந்துட்டு நீங்கள் இந்த ரைட் சைடு ஆரோ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா தெரியுங்க, 5 ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ தயவு செஞ்சு போய் செக் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் அதை பார்த்துட்டு 25,000னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, என்னால் இப்போதைக்கு முடியாது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மேலே உள்ள 2 லைனை ரீட் பண்ணவே இல்லைங்க. ஸோ இந்த நியூ ஃபீ வந்து February 1st இருந்தாங்க ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ அது வர ஓல்டு ஃபீ தாங்க இருக்கும். January 31st வர 12,000 தாங்க. ஃபீ வந்து ஆக்சுவலி 3,000 தாங்க இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு 10K வந்து சார்ஜ் வர்றது வந்து வாட்ஸ்அப் குரூப்புக்காக தாங்க. ஸோ உண்மையாகவே நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவ்வளோ ஆக்டிவாக இருந்து. ஸோ அதனால தான் அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதுவும் எக்ஸிஸ்டிங் பீப்புளுக்கு வந்து எந்த சார்ஜுமே கிடையாதுங்க. ஸோ ஃபியூச்சரில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் சார்ஜ் வைக்கணும். 2 வருஷமாக கண்டினியூஸாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எந்த சார்ஜும் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தாங்க ஸோ இப்போ எந்த சார்ஜும் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ ஆனால் ஃபியூச்சரில் வர்றவங்களுக்கு தான் நான் வந்து சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால் இது வந்து எனக்கு தப்பாக தெரியல. ஸோ ஏன்னா நான் அங்கே எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாமல் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 3 daysக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இதை தாண்டியும் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ரீசன்ஸ் வந்து இருக்குங்க, நான் ஏன் இந்த வாட்ஸ்அப் சப்போர்ட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதுக்காக நான் ஒரு டெடிகேட்டட் வீடியோ வந்து போடுறேன் நெக்ஸ்ட் மந்த். ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, இந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லை, இதெல்லாம் இப்போ தான் கேள்விப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் நீங்கள் செக் பண்ணியே ஆகணுங்க. ஸோ ஏன்னா நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம நினைக்கவே முடியாத அளவுக்கு என்னெல்லாமோ நடந்துகிட்ருக்கு பேக்ரவுண்டில். ஸோ அதெல்லாம் தெரியாமலே நம்ம இங்கே வந்து சும்மா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு இல்லை. ஸோ ஆனாலும் நீங்கள் வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்துட்டு அந்த வீடியோவை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா பெரிய தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். தயவு செஞ்சு போய் செக் பண்ணிடுங்க இந்த வீடியோ முடிஞ்ச உடனே. அதில் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருந்தோங்க. ஸோ அதில் அந்த ஹெட்ஜ் ஃபண்ட் வந்து 3 பில்லியன் வந்து லூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ சாரிங்க, நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிச்சது வந்து 3 பில்லியன் பெயில் அவுட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பெயில் அவுட்னா ஆக்சுவலி மற்றவங்க வந்து காசு கொடுத்து கொஞ்சம் இந்த கஷ்டமான சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரதுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறது தாங்க பெயில் அவுட். அந்த பெயில் அவுட் மணி மட்டுமே 3 பில்லியன் வந்து இருந்திருக்குங்க, ஆல்மோஸ்ட் 25,000 கோடி பக்கம். ஸோ ஆனால் லாஸ் பண்ணது வந்து எவ்வளோனா 6.8 பில்லியன் வந்து பண்ணியிருக்குங்க. அதுவும் மெல்வின் கேபிட்டல்
அப்படின்னு ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் மட்டும். ஸோ இதில் ஒரு குரூப் ஆஃப் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் வந்து சிக்கியிருக்குங்க. ஆனால் அதில் ரொம்ப அடி வாங்கினவன் இவன் தான். ஸோ அதனால் இவன் பேர் தான் எல்லா இடத்துலையும் அடிபட்டு இருக்கு. மற்றவங்களாம் ஓரளவுக்கு மில்லியன்ஸில் தான் லாஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவன் தான் பில்லியன்ஸில் லாஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதுவும் 7 பில்லியன்னா ஆல்மோஸ்ட் 55,000 கோடி பக்கம். 55,000 கோடி வந்து ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த அந்த கம்பெனிஸ் கேபிட்டலாம். 1,00,000 கோடி வச்சு பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு 50,000 கோடி ஒரே வாரத்தில் காலி ஆனா எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ நான் வந்து இது ஏதோ ஒரு ஃபோரமில் ஒரு ரேண்டம் குரூப் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து ஜஸ்ட் ஜாலியாக பேசி இந்த மாதிரி பண்ணி விட்டாங்களோ அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டேங்க. ஆனால் அந்த வீடியோவில் மொபைல் ட்ரேடர் அப்படின்னு ஒருத்தர் வந்து இதை பற்றி ஒரு மூவியே இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன மூவி அப்படின்னு கேட்டிருந்தேன். அவர் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணல. ஸோ நான் அப்புறம் போய் செக் பண்ணேன். ஸோ அந்த மூவி பேர் டம் மணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸை எப்படி ஸ்மார்ட் மணி அப்படின்னு சொல்லுவாங்களோ, ஸோ ரீட்டைலர்ஸை வந்து டம் மணி அப்படிங்கிற மாதிரி யூஎஸ்லலாம் ரெஃபர் பண்ணுவாங்க போல். அதான் ஒரு ரீட்டைலரால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் டம் மணின்னு சூப்பரான ஒரு நேம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ட்ரேடர் இந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு தாங்க பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லணும். அந்த படம் எங்கே இருக்குன்னு போய் பார்த்தே ஆகணும்னு பார்த்தேங்க. ஸோ அமேசான் ப்ரைமில் தான் இருக்குது. ஆனால் அது வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் வரலங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 120 ரூபா கொடுத்து ரெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ட்ரெய்லர் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்க. ரெண்ட் பண்ணிட்டேன். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரியுது. ஸோ இந்த எல்லா வேலையும் பண்ணது ஒரு யூடியூபர் அப்படின்னு. ஸோ கெய்த் கில் அப்படின்னு ஒரு யூடியூபர் தாங்க இந்த ஸ்டாக்கை வந்து அப்படி பயங்கரமாக ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ இதனால் இவங்களுக்கு பயங்கரமான ப்ராப்ளம்லாம் வந்துச்சுங்க. ஸோ அதெல்லாம் படத்தில் ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தான். ஸோ இந்த படத்தோட பியூட்டி என்னன்னா, ஸோ எல்லாத்தையுமே ஒரிஜினல் நேம்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்க ரியல் லைஃப் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தான். ஸோ இந்த ஆளோட யூடியூப் சேனல் நேம் கூட அப்படியே தாங்க காமிச்சிருந்தான். நான் போய் செக் பண்ணேன்னா அதே யூடியூப் சேனலும் இருக்குது. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது போக அந்த கேம் ஸ்டாப்லாம் கூட அப்படியே அதே நேம் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க சூப்பராக. ஸோ இவங்க வந்து இப்போ ஆக்சுவலி வீடியோஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த 4 வருஷம் முன்னாடி கேம் ஸ்டாப் டைமில் நடந்த சம்பவங்கள் இந்த படத்தில் சில விஷயங்கள்லாம் காட்டுவாங்க இவங்க யூடியூப்பில் பேசுறது. அது எல்லாமே அந்த வீடியோஸ்லாம் இன்னும் அப்படியே தாங்க இருக்குது. இதை வந்து நான் ஏன் இப்போ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன்னா, அந்த ஹெட்ஜ் ஃபண்ட் வந்து மார்க்கெட் கூட ஃபைட் தாங்க பண்ணியிருக்கான். ஸோ அது ஏறப்போகுது ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே ரீட்டைலர்ஸ் தானே என்ன பண்ண போகிறானுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஷார்ட் பண்ணி ஆவரேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பயங்கர ரிஸ்கியான பொசிஷன் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. கண்டிப்பாக திருப்பி கீழே தான் போகுது அப்படின்னு ஒரு நப்பாசையில். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாமல் மார்க்கெட் கிட்ட சண்டை போட்டோன்னா அவ்வளோ பெரிய ஹெட்ஜ் ஃபண்டே அடி வாங்குறான்னா, ஸோ நம்மலாம் ஏமாத்துறோம்னு நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். 1,00,000 கோடி வச்சுருக்கிறவனுக்கு 50% கேபிட்டல் வந்து ஈஸியாக ஒரே வாரத்தில் வைப் அவுட் ஆயிடுச்சு. நம்மலாம் 2 லட்சம் 3 லட்சம்னு வச்சு விளாண்டுருக்கோம். நம்மளுக்குலாம் மொத்தமாக காலியாகிறதுக்கு எவ்வளோ நேரம் தேவைன்னு உங்களுக்கே புரியும். ரீட்டைலர்ஸ் தானே, இவனுங்க எப்பவும் நம்மக்கிட்ட லாஸ் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக பேசியிருப்பான் அந்த ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்லாம். ஸோ அதெல்லாம் பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க படத்தில். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் சீன்லாம் தாங்க ரொம்ப மாசாக இருந்துச்சு. நான் இதெல்லாம் படத்துக்காக அப்படியே இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் எடுத்துருப்பானோ அப்படின்லாம் நினச்சேன். ஸோ ஆனால் அது வந்து படத்துக்காக எடுக்கலங்க. ஸோ அந்த ஒரிஜினல் யூடியூபர் வந்து என்ன பேசுனாங்களோ அப்படியே தான் இந்த படத்தில் வந்து டைலாக்ஸாக வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் கடைசி காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு அந்த ஒரிஜினல் ஆள் பேசினதே தான் இவங்க வந்து எடுத்து படத்துலையும் சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் சீரியஸ்லி ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக தாங்க இருந்துச்சு. ஸோ இன்னும் நிறைய விஷயம் பேசணும்னு ஆசையாக இருக்குது அந்த படத்தை பற்றி, அந்த கேம் ஸ்டாப் சினாரியோ பற்றி. ஸோ ஆனால் அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பாய்லர் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் யாராவது மூவி ஃப்ரீக்காக இருந்தாலும், ஸோ அதே சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப பேஷனேட்டாக இருந்தீங்கனாலும், ஸோ தயவு செஞ்சு அந்த படம் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ஆல்ரெடி யாராவது பார்த்துருந்தீங்கனாலும் ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் மைண்டில் இருந்தாலும் ஸோ தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ இந்த ஆர்வத்தில் நம்மளோட வீடியோவை வந்து மறந்துடாதீங்க. அந்த படத்தை விட இம்பார்ட்டண்ட்டானது நம்மளோட வீடியோ. ஏன்னா அதில் வேறு சில விஷயங்கள்லாம் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், மார்க்கெட் மேக்கர்ஸோட ரோல் பற்றிலாம். அதனால் அந்த வீடியோவை நீங்கள் முதல்ல போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த படத்தை போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கருத்து இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.